எனக்கு என்ன புரியலன்னா, இவ்ளோ புக் எடுத்துட்டோமா, ஆனா மேல பாருங்க, இவ்ளோ கேப் தான் இருக்கு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து என்னுடைய தமிழ் புக் கலெக்ஷன் பார்ட் 2 பத்தி பார்க்க போறோம். பார்ட் 1 உடைய லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். பார்ட் 1 நம்ம கடைசியா எங்க தொடரும் போட்டோம் அப்படின்னா, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன். இந்த 3யும் வந்து வாசிக்கிறதுக்கான கரெக்ட்டான ஆர்டர் என்ன? அதுங்களுக்குள்ள இருக்கிற சம்பந்தம் என்ன? அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம். ஸோ கன்டினியூயிங் வித் தட். இந்த வீடியோல நான் முதல்ல சொல்லப்போற புத்தகம் வந்து மௌனத்தின் புன்னகை அப்படிங்கிற புத்தகம். அசோகமித்ரன் சாருடையது. இது வந்து த ஹிந்து வெளியீடு. இதோடைய விலை வந்து ₹110. அ இது வந்து சாருடைய கலெக்டட் கட்டுரைகளுடைய தொகுப்பு. சாரும் வந்து தமிழ்ல ஒரு அமேசிங் ரைட்டர். சார் வந்து எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிளான மனுஷங்க அவரு. அதே மாதிரி எழுத்துக்கள்லயும் ரொம்பவே சிக்கனத்த கடைபிடிச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா, சின்னதா எவ்வளவு சுருக்கி ஒருத்தவங்களுக்கு வந்து சில விஷயங்கள விளங்க வைக்க முடியுமோ, அவ்ளோ சுருக்கி எழுதுவாரு சார். சாருடையதுல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம், அந்த கட்டுரை வந்து இந்த புத்தகத்துல கூட இருக்கு. அது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து இந்த கும்பல் கும்பலா எல்லா இடங்களுக்கும் போற வழக்கம் இருந்தது. புதுசா பஸ் வந்திருக்கு அப்படின்னா கும்பலா குடும்பத்தோட பார்க்க போவாங்க. பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னா குடும்பத்தோட பார்க்க போவாங்க. வடவர் ஒரு ரஸ்க் வாங்கணும், ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும்னா கூட குடும்பமா ஷாப்பிங் போன காலங்கள்லாம் இருக்கு. பட் இப்போலாம் வந்து ஒரு வெட்டிங்க்கு போறது அப்படின்னா கூட குழந்தைங்கள வீட்ல விட்டு தான் போறாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே அத தாண்டி தான் வந்திருப்போம். இதுக்கு எக்ஸாம் இருக்கு, அவ படிக்கணும் அப்படின்ருவாய்ங்க. இப்போ ஏன் அதெல்லாம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது வந்து சார் வந்து ரொம்பவே நேர்த்தியா நான் வந்து அவர் மாரி அவர் பையன கூட்டிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் அது அவ்வளோ ஒண்ணும் செட் ஆகி வந்திருக்காது. செட் ஆகல இல்லப்பா அப்படின்ருவாரு. ஸோ யா தட் இஸ் ஹவ் த ஜெனரேஷன் கேப் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத ரொம்பவே நேர்த்தியா சொல்லியிருப்பாரு சார். அடுத்த புத்தகம் வந்து வேணுவன மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம். நார்மநாதன் சார் எழுதினது. சந்தியா பதிப்பகம். விலை வந்து ₹140. இந்த புக்க பத்தி நம்ம இண்டிவிஜுவலா நம்ம சேனல்ல சமீபத்துல ரிவ்யூ போட்டிருக்கோம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தமிழ் புத்தகமே நீங்க படிச்சதில்ல இதுவரைக்கும். நான் வந்து எதுவுமே எனக்கு தெரியாதும்மா அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு புக்க நீங்க டெஃபினட்டா மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்ல வந்து சில மனிதர்கள மீட் பண்ணியிருப்போம். அவங்கள வந்து ரொம்பவே கம்மியான நேரம் தான் மீட் பண்ணியிருப்போம். ஆனா, அந்த கம்மியான நேரத்திலேயே அவங்க நம்ம லைஃப்ல ஒரு இம்பாக்ட் உருவாக்கியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு புக் தான் இது. சார் வந்து அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பல்வேறு மனிதர்கள பத்தி நெறைய விஷயங்கள இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஸோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். யூ கேன் கோ அஹெட் அண்ட் செக் இட் அவுட். அடுத்து வந்து 2 கதை புக்குங்க. புது புக் மார்க்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஆக்சுவலி. துண்டு பிட்டு பேப்பர் தாண்டி புது புக் மார்க்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இப்போ. கீப் இட் அசைட். நான் வந்து இன்னொரு இதுல காட்டுறேன் உங்களுக்கு இது. ஏன்னா அதுல எல்லாம் நெறைய கோட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த புக் மார்க்ஸ்ல. இப்போ காட்ட ஆரம்பிச்சேன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிரும். ஸோ லெட்ஸ் கீப் இட் தேர். பிரேம்சந்த் சாருடைய சிறுகதை தொகுப்பு. ஆக்சுவலி 2 தொகுதிகள் வாங்கியிருக்கேன். இது வந்து சாகித்ய அகாடமி ₹160 ஒரு தொகுப்பு. அடுத்த தொகுப்பு வந்து ₹140. பிரேம்சந்த் சார் வந்து இஸ் அன் அமேசிங் இந்தியன் ரைட்டர். நம்ம இந்த இந்தியன் ரைட்டர்ஸ்ல நம்ம நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம கொஞ்சம் இந்தியன் ரைட்டர்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். பிரேம்சந்த் சார் இஸ் another அமேசிங் இந்தியன் ரைட்டர். நீங்க ரைட்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா சாருடைய சிறுகதைகள் வந்து டெஃபினட்டா படிக்கலாம். யூ கேன் ரைட் இன் எனி லாங்குவேஜ். ஒரிஜினல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. யூ கேன் கோ அஹெட் அண்ட் ட்ரை இட் அவுட். அடுத்து வந்து இந்திரா சௌந்தரராஜன் சாருடைய கோட்டை பொறுத்து வீடு அப்படிங்கிற புத்தகம். பப்ளிகேஷன் வந்து திருமகள் நிலையம். இதோடைய விலை வந்து ₹180. ஒரு ஜமீன்ல வந்து யாருமே 30 வயசு தாண்டறது இல்ல. 30 வயசு தாண்டி ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்தது இல்ல. கரெக்ட்டா 30 வயசுல செத்து போயிடுறாங்க எல்லாருமே. இதே மாரி ஹீரோவோட அண்ணன் செத்து போறாரு. என்ன நடக்குது? ஏன் இப்படிலாம் நடக்குது? ஹீரோயின் அந்த ஊருக்கு வர்றாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இது வந்து பெஸ்ட் இந்திரா சௌந்தரராஜன் புக்ஸ்ல இந்த புக்க பத்தி நான் எலாபரேட்டா பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பெருமாள் முருகன் சார். பெருமாள் முருகன் சாருடைய பூனாச்சி வந்து நெறைய அவார்ட்ஸ் வாங்குன ஒரு அருமையான புத்தகம். காலச்சுவடு பதிப்பகம். இதோடைய விலை வந்து ₹175. ஆக்சுவலி ஒரு ஆர்ட்டின் மூலமா மனித வாழ்வோடைய சிக்கல்கள், அதுல இருக்கிற விஷயங்கள், அந்த காம்ப்ளெக்ஸிட்டீஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ஒரு சிம்பிளான ஆடு. ஒரு ஆடு ஒரு வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது. அந்த ஆட்டோட ஆசை ஒரு நல்ல ஓனர்ட்ட போணும் அப்படிங்கிறது. அந்த வீட்ல இருக்கிறவங்க ரொம்பவே வறுமையில இருக்காங்க. பூனாச்சி வந்ததுக்கு அப்புறம் நெறைய நிலைமை மாறுது. பூனாச்சி தான் அந்த ஆட்டுடைய பேரு. நிலைமை மாறுது. பட் அந்த அவங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆக இந்த ஆர்ட்க்கு என்ன நடக்குது? அதெல்லாம் வந்து இதுல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பெருமாள் முருகன் சாரோட இன்னும் 2, 3 புக்ஸ் பத்தி நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம். லைக் எனக்கு பிடித்த மாணவர்களா சம்திங் சாருடைய ஸ்டூடண்ட்ஸ பத்திலாம் சார் வந்து எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. லைக் சாருக்காகவே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்து படிச்ச கதைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் மச் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் தி ஹேட் ஃபார் அ டீச்சர் அப்படிங்கறத ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஜமீலா அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற காதல் நவீனம். திஸ் இஸ் அ டிரான்ஸ்லேட்டட் வேர்ட். இதோடைய விலை வந்து ₹75. இது கொஞ்சம் பழைய புக்கு தான் இதெல்லாம். டிரான்ஸ்லேட்டட் லவ் ஸ்டோரீஸ். நம்ம டிரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸ் வந்து நம்ம போய் வாங்குறது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல படிக்க முடியாது. நமக்குலாம் அதிகபட்சமா போனா 2 இல்ல 3 லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ வி கான்ட் கோ ஃபார் ஒரிஜினல்ஸ் எவ்ரி டைம்.
அந்த மாதிரி வந்து ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் அண்ட் யா திஸ் இஸ் ஒன் புக். அடுத்து வந்து லாசரஸ் சாருடைய புத்தகங்கள். லாசரஸ் சார் வந்து நமக்கு பர்சனலி எனக்கு வந்து எனக்கு அவருடைய லாங்குவேஜ் கஷ்டமா தெரிஞ்சிச்சு. காலச்சுவடு பதிப்பகம் விலை வந்து ₹80. நம்ம வந்து அந்த கலைஞர் லைப்ரரியில நான் எடுத்த புக்ஸ் பத்தி பேசுறப்போ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லாசரஸோட புக்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஹீஸ் அன் அமேசிங் ரைட்டர். பட் எனக்கு என்னமோ அவருடைய பாஷை கிடைக்கல. லைக் இது ஒரு மாதிரி மிக்சடா போச்சு. ஸோ லாசரஸா நம்ம வந்து 8 எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு வச்சுக்கலாம். தொடரும் போட்டுக்கலாம் நம்ம. அடுத்து வந்து ஆண்டன் செக்கோவ் சாருடைய சிறுகதைகளும் குறுநாவல்களும் நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ். இதோடைய விலை வந்து ₹240. ஆண்டன் செக்கோவ் சார் வந்து ஒரு அமேசிங்கான ஸ்டோரி டெல்லருங்க. அவருடைய சிறுகதைகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல ஒரே ஒரு சிறுகதை சாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ ஒருத்தரை பார்த்து வந்து ஒரு நாய் வந்து குறைக்கும். அப்ப ஏய் நான் என்ன நாய் குறைக்குது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து பேசுவாரு. இந்த நாய் அப்படி இப்படி அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லுவாங்க, அந்த நாய் வந்து ஒரு பெரிய வீட்டு நாய்ங்க, அந்த பங்களாக்காரரோட நாய்ங்க அப்படின்னு. பங்களாக்காரரோட நாயா? அப்ப மனுஷனை பார்த்து கேட்பாரு, யோ நீ ஏன் அப்படி வர? அது வாயில்லாத ஜீவன், அது அப்படித்தான் வரும். நீ ஏன் இப்படி வர? உனக்கு அறிவில்லை அப்படின்னு கேட்பாரு. உடனே பின்னாடி இருக்க என்னோட சொல்லுவாரு, ஐயா அவர் வந்து கட்சிக்காரர் அப்படின்னு. ஐயோ என்னது கட்சிக்காரர்? நீங்க இருங்க ஐயா. என்ன நாய் என்ன ஒழுங்கா கட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாத்தி 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 பேசிட்டு இருப்பாரு. பச்சவங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தலைப்பு சரியா ஞாபகம் இல்லை. பட் மனித மனம் ஒரு குரங்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ ஆண்டன் செக்கோவ் சார் நீங்க தமிழையும் படிச்சு பார்க்கலாம், இங்கிலீஷ்லயும் படிச்சு பார்க்கலாம். அண்ட் அடுத்து வந்து தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி சதுரகராதி வீரமாமுனிவர் சாருடையது. தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி அவ்வளவுதான். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி நம்மள பெரும்பாலான நாங்க வீட்டுல இருக்கும். பட் திஸ் இஸ் தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி. எனி வேர்ட் நீங்க என்ன வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு 2 இல்ல 3 அர்த்தங்கள் இருக்கும் இதுல. சோ இது வந்து நீங்க கிடைச்சிச்சுன்னா நீங்க வாங்கி வைக்கலாம். நம்ம எல்லா வீட்லயும் வந்து ஒரு டிக்ஷனரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி ஐ பிலீவ் எவ்ரிபடி கேன் கெட். இது வந்து சந்தியா பதிப்பகம். விலை வந்து ₹225. பட் இப்ப விலை ஏறி இருக்கும். ஏன்னா இந்த சொல்ற விலை எல்லாமே வந்து ஒரு +50 போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முன்னாடி எப்பயோ வாங்கின புக்ஸ். அடுத்து வந்து ரூமி. தமிழ்ல அந்த கவிதைகள் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் அந்த இன்ஸ்டாகிராமுக்கு கீழே எல்லாம் அந்த கோட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் எஸ்தட்டிக்கா போட்டோ ஒரு கீழே எழுதுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்க தமிழ்ல எழுதணும்னு இந்த புக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் இதுல வந்து நிறைய ரைட்டர்ஸை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த ரைட்டர் பத்தி அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு சிம்பிள் அண்ட் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி கலெக்டட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி கவிதைகள் படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே பேசியிருக்கோம் விக்ரமாதித்தன் கதைகள் அண்ட் 1001 இரவுகள். விக்ரமாதித்தன் கதைகள் வந்து நிவேதிதா பதிப்பகம். விலை வந்து ₹250. அண்ட் 1001 இரவுகள் வந்து முல்லை பிஎல் முத்தையா அப்படிங்கிறவர் தொகுத்திருக்காரு. இது வந்து முல்லை பதிப்பகம். இதோடைய விலை வந்து ₹150. இந்த 2 புக்ஸுமே வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே படிக்கலாம். நான் வந்து இந்த 2 பத்தி தனியாவே எலோபரேட்டா பேசியிருக்கேன். ஸோ நான் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட். பிகாஸ் இதை பத்தி பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவி சீரிஸ் பார்த்திருப்போம், இல்லைன்னா வந்து சீரியல் பார்த்திருப்போம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் டைமே பேசினதுதான் வண்ணதாசன் சாரோடைய ஒரு புத்தகம். ஆக்சுவலி வண்ணதாசன் சாருடைய சில புத்தகங்கள் வந்து எனக்கு அந்த கலெக்ஷன்லயும் இருந்தது, இதுலயும் இருக்கு. இது வந்து இதோடைய விலை வந்து ₹90. சந்தியா பதிப்பகம். உயர பறத்தல் அப்படின்ற புத்தகம். மனிதர்களை வந்து அழகாக்குற மாதிரி விஷயங்கள்லாம் சார் ரொம்பவே நேர்த்தியா சொல்லியிருப்பாரு. ஒரு மனிதரை எது அழகாக்குது அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள். அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்கல் பியூட்டி தேர் ஆர் மெனி திங்ஸ் தட் மேக்ஸ் அ ஹியூமன் லுக் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து சார் எலோபரேட்டா சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து லாசரஸருடைய அபிதா அப்படிங்கிற எட்டனதர் புத்தகம். நான் முன்னாடியே சொன்னதுதான். மேபி நமக்கு தான் லாங்குவேஜ் கிடைக்கலையா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை சம் அதர் டைம். லாசரஸருடைய சௌந்தர்யா அப்படிங்கிற புத்தகம். இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் ₹60 இதோடைய விலை. அண்ட் இது அபிதா அப்படிங்கிற புத்தகம் வந்து ₹85. இது வந்து அன்னம் பப்ளிகேஷன். ஆக்சுவலி சாருடைய கலெக்டட் ஒர்க்ஸே ஒன்று இருக்கு. நீங்க லைப்ரரிக்கு போனீங்கன்னா தெரியும். மதுரை கலைஞர் லைப்ரரிலாம் சாருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் இருக்கு. இம்மாந்தந்தி ஒர்க் எல்லாம் இருக்கு. தட் இஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இஃப் யூ வாண்ட் நம்ம அந்த ரீட் பண்ணி எடுத்து படிச்சுட்டு திருப்பி வச்சிடலாம் அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம சேனல்ல புதுமை பித்தன் சார் நான் பிராண்ட் அம்பாசிடரா மாறாததான் இப்போ அது ஒண்ணுதான் பாக்கி. புதுமை பித்தன் சாருடைய காஞ்சனை அப்படிங்கிற கதை தமிழ்ல ஒரு தரமான பேய்கதை. இது வந்து நெட்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலி சாருடைய நிறைய ஒர்க்ஸை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா அது வந்து சில சில விஷயங்கள் வந்து இந்த சில ஃப்ரீ லீகல் புக் கிடைக்கிற வெப்சைட்ஸ்லாம் சாருடைய ஒர்க்ஸ் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். நம்ம சேனல்லையும் அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஃப்ரீ புக்ஸ் கிடைக்கிற வெப்சைட்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு ஆஸ் யூஷுவல். ஸோ காஞ்சனை வந்து காஞ்சனை பத்தியே நம்ம சேனல்ல நம்ம பேசியிருக்கோம் தமிழ் சிறுகதைகள்ல. ஸோ இதோடைய விலை வந்து ஏதோ டிக்கெட் வருது. எங்க போன டிக்கெட்டா பில்லா இதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். படிக்கிறப்ப என்னமோ ஒன்று உள்ள வச்சிருக்கேன். நமக்கு புக் மார்க் இல்லாததுனால நம்ம வந்து இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று நான் உள்ள வச்சிருப்பேன். இது வந்து அகரம் பப்ளிகேஷன். இதோடைய விலை வந்து ₹120. அடுத்து வந்து ஆசான் சுஜாதா அவர்களுடைய அனிதா இளம் மனைவி அப்படிங்கிற புத்தகம். அதாவது இது வந்து குமுதத்துல வந்து வெளியான ஒரு தொடர் கதைங்க. ஒரு
பணக்காரருக்கும் அவருடைய யங் ஒய்ஃப்ன்றத ட்ராஃபி ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் சுத்தி நடக்கிற அந்த திகிலூட்டும் சம்பவங்கள் தான் இந்த கதை. இதோட வந்து கிழக்கு பதிப்பகம். விலை வந்து ₹140. "வி வில் ஆல்வேஸ் மிஸ் யூ ஹசன். ஆல்வேஸ் மிஸ் யூ சுஜாதா செட்." அவர் இல்ல அப்படிங்கிறது வந்து நமக்கு நாளுக்கு நாள் அவர் இல்லாதது வந்து நமக்கு தெளிவாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அடுத்து வந்து நான் தமிழ்ல படிக்காத ஒரு ரைட்டர். தமிழ்லன்னு இல்ல, நான் எந்த லாங்குவேஜ்லயுமே இந்த ரைட்டரை படிச்சது கிடையாது. முல்கராஜ் ஆனந்த் அவர்களுடைய விடியல் முகம் அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி வந்து இந்த புத்தகத்த வந்து நெறைய பேர் நெறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. ₹365 இதோடைய விலை. பட் நான் இத பத்தி படிச்சதே இல்ல. அ இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் தான். ஒரு லைக் நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. முல்கராஜ் ஆனந்த் சார் வந்து ஹீஸ் அன் இந்தியன் ரைட்டர். அண்ட் அவருக்கும் வந்து இந்த நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் சார் அப்டின்னா ஒரு நேம் அண்ட் ஃபேம் இருக்கும்ல. அதே அளவு நேம் அண்ட் ஃபேம் அவருக்கும் இருந்தது. பட் நான் அவருடையது படிச்சதில்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் புக் விச் ஐ ஹேவன்ட் ரெட் யெட். அடுத்து ஆதிவன் தீக்ஷண்யா சாருடைய நீங்கள் சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற புத்தகம். இதுவும் ஒரு நல்ல புத்தகம் தான். சந்தியா பதிப்பகம். விலை வந்து ₹105. இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு தான். கோ ஹெட் அண்ட் ட்ரை இட் அவுட். சாருடையது நான் வந்து ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தான் படிச்சிருக்கேன். அது இது மட்டும் தான். திஸ் இஸ் சார் போட்டோ போட்டிருக்காங்க. அடுத்து வந்து புதுமை பித்தன் சாருடைய சிறுகதைகள். ஒன் மோர் வி ஹேவ் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். விலை வந்து ₹60. ஆக்சுவலி புதுமை பித்தன் சார் வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் சாருடைய மொழிபெயர்ப்பு சிறுகதைகளும் நல்லா இருக்கும். சார் வந்து இவருடைய இது வந்து ஒரு கலெக்ஷனா நம்ம கிட்ட ஒரு காப்பி இருக்கு. மேபி ஐ ஷோ யூ. இங்க இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து சீர்வாசகர் வட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வாங்கினது நானு. புதுமை பித்தன் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ₹150. சாருடைய மேக்ஸிமம் ஒர்க்ஸ் இதுல இருக்கு. இது தவிர்த்துட்டு அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து சார் உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சி போச்சு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் பை திஸ். இது வந்து ஒரு தொகுப்பு ஆக்சுவலி. சீர்வாசகர் வட்டம். விலை வந்து ₹150. ஐ ஹேவ் வாட்ஸ்அப் குரூப் ஆர் சம்திங். நம்ம இதை பத்தி நம்ம சேனல்ல முன்னாடி பேசிருக்கோம். பட் அவங்க குரூப் லிங்க் அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இருக்கவங்க கிட்ட அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். மேபி அவங்களுக்கான ஒஃபிஷியலி அவங்களுடைய பேஜஸ் எல்லாம் இருக்கு சோஷியல் மீடியால. யூ கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் ட்ரை தட் அவுட் தேர். அடுத்து வந்து மக்சிம் கார்கி அவர்களுடைய தாய் அப்படிங்கிற புத்தகம். பெண்களுடைய புரட்சி. ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மா. பையன் வந்து என்னமோ பண்றான். ஆக்சுவலி அவங்க வந்து ஹஸ்பண்ட நிறைய பிசிக்கலி மென்டலி நிறைய அபியூஸ் எல்லாம் தாங்கியிருப்பாங்க அவங்க. பையன் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுறாரு அவரு. பையன் வந்து திடீர்னு புரட்சி அது இதுன்னு ஒரு வழியில இறங்குறான். அம்மாவுக்கு இனிஷியலி பயமா இருக்கு. பட் லேட்டரான அந்த அம்மா வந்து எப்படி மாறி அவங்களும் புரட்சியில் ஒரு பங்காற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அமேசிங்கான புத்தகம். இதோடைய விலை வந்து இது வந்து பாரதி புத்தகாலயம். இதோடைய விலை வந்து ₹190. நமக்கு இங்க வந்து நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் விசிபிள் இன் கேமரா. ஏன் ஹீட் வரைக்கும் புக்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் கீழே வைக்க போறேன். அடுத்து வந்து நாமுத்துக்குமார் சாருடைய கவிதைகள். அகைன் வி மிஸ் யூ நாமுத்துக்குமார் சார். நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து ஒரு தடவையாவது சாரோடைய ஏதாவது ஒரு கவிதையோ இது ஒரு பாட்டோ டிவியில பாக்குறது. சார் இல்லாம நமக்கு ஒரு நாள் இயங்கவே இயங்காதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம சாருடைய ஏதோ ஒரு கவிதையோ ஒரு சினிமா பாட்டையோ கேட்டுருவோம். ஆக்சுவலி நான் நாமுத்துக்குமார் சார் பத்தி நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்னதுக்கு என்னைய கமெண்ட்ல மூடர் கூட வந்து திட்டிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ. சாருக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு இட் வாஸ் பிரிட்டி ஷாக்கிங். பிகாஸ் வேற யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படின்னா கூட சரி, பிகாஸ் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பட் சாரை பத்தி கைண்ட் ஆஃப் அபியூசிவா பேசினது எனக்கு தெரியல. சாருடைய ஒர்க்ஸ் அப்படி யாரையும் அஃபெண்ட் பண்ணி ஒன்றும் எழுதினது கிடையாது அவரு. மேபி ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங் வித் தட். அந்த கமெண்ட் கூட அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதோ நான் திட்டிலாம் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். நான் கேட்டிருப்பேன் என்னன்னு. பட் அதுக்கு ரிப்ளை எதுவும் வரல. அபியூஸ் மட்டும் நான் வந்தது எனக்கு. அடுத்து வந்து தாயார் சன்னதி பதிவுகள், திருநெல்வேலி பதிவுகள் அப்படின்னு சொல்லி சுகா சார் எழுதின ஒரு புத்தகம். இது வந்து ஆக்சுவலி நமக்கு எல்லாம் சைல்ட்ஹுட் இருந்திருக்கும். சைல்ட்ஹுட்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரியை நமக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. சாருக்கு வந்து சார் கூட குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவர் சார்ட்டே இருப்பாரு. சார் கிட்ட நீ எல்லாம் வந்து திருநெல்வேலியில தான்டா கிடக்க போறேன். நான் பாரு அமெரிக்கா போறேன், ஃபாரின் போறேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. வாட் ஹேப்பன்ட் சார் மூட் பிளேசஸ் பட் குஞ்சு இஸ் ஸ்டில் தேர். சார் அந்த குஞ்சு அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை காதலிச்சு கதை. யூ ஹியர்ட் இட் ரைட். 2 பேருமே ஒரே ஒரு பொண்ணை தான் காதலிச்சாங்க. பிளான் பண்ணி தான் காதலிச்சாங்க. அந்த மாதிரி கதை. சைக்கிள் வீட்டுக்கு தெரியாம சைக்கிள் எடுத்துட்டு போய் திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் சாமி விட்டுட்டு வந்து அவங்கள வந்து வீடு தெருவே தேடி எல்லாரும் வந்து பதட்டமாகி தெருவாசல் நிக்கிறப்ப இவங்க வந்து போயிட்டு துணர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுத்து நீ வீட்டுக்குள்ள போங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சாத்துன்னு சாத்திட்டாங்க வச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சு நமக்கு சிரிக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். இதுவும் வந்து தமிழ் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நம்ம சேனல்ல நான் தனியா பேசியிருக்கேன். நான் லிங்க்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். யூ கேன் கோ ஹெட் அண்ட் செக் இட் அவுட். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தி கண்டென்ட் அகைன் அண்ட் அகைன். நான் திருப்பி நம்ம ஒரே விஷயம் சொல்லக்கூடாது இல்லைங்களா நம்ம சேனல்ல. அடுத்து வந்து தூப்புக்காரி அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒரு புத்தகம். திஸ் இஸ் அன்
அமேசிங் புக். இந்த புக்க பத்தி நம்ம தனியா நம்ம சேனல்ல பேசுவோம். இவங்க தான் வந்து ரைட்டர் ஆக்சுவலி மலர்வதி அப்படிங்கிறவங்க. ரூ. 120 இதோடைய விலை. சா. கந்தசாமி சாருடைய சாயாவரம் அப்படிங்கிற புத்தகம். சா. கந்தசாமி சாருடைய தொகுக்கப்பட்ட சிறுகதைகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. அண்ட் இது வந்து அவருடைய ஒரு புத்தகம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து நம்ம பாக்குறப்ப தே ஹேட் 2 to 3 ப்ரொஃபஷன்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க ரைட்டரா இருந்திருக்காங்க. தட்ஸ் ஒன் திங். பெரிய பெரிய ஆளுங்கலாம் பேங்க் ஆஃபீஸரா இருந்திருக்காங்க, அட்வொகேட்டா இருந்திருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் பீப்புள் டூ தட் ஆக்சுவலி. எப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். ஹவ் பீப்புள் ஹாவ் திஸ் மச் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்குலாம் பயங்கர ஷாக்கிங்காவே இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த காலத்துல ஆக்ட்ரஸஸ் கூட தே ஹேவ் அவங்க டென்டிஸ்டா இருக்காங்க, ஆக்ட் பண்றாங்க, மாடலா இருக்காங்க, டென்னிஸ் பிளேயரா இருக்காங்க. ஓ மை காட்! ஹவ் இந்த மாதிரி தான் நிறைய பேர் படிக்கிறப்ப பாக்குறப்பெல்லாம் இருக்கும். சுஜாதா சார் எல்லாம் வந்து ரைட்டர். பட் அவர் வந்து இனிஷியல் அவர் வந்து சுஜாதா அப்படின்னு ஒரு பேர் சூஸ் பண்ணதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் உண்டு. லெட்ஸ் டாக் அபௌட் தட் சம் அதர் டே. பட் அது வந்து அவர் வேலை பார்த்த இடத்துல வந்து எழுதலாம் கூடாது அப்படிலாம் ரூல் இருந்தது. அதனாலதான் அவருடைய மனைவி பேரை வந்து புனை பேரை வச்சுக்கிட்டாரு. பட் ஹவு டிட் தே டூ அந்த ஒரு பெரிய வேலையும் பார்த்துட்டு இதையும் வந்து அவங்க எப்படி பண்ணாங்க, அதுவும் வந்து ஒரு பிசுறு கூட இல்லாம எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்குலாம் போய் ஆச்சரியமாவே இருக்கும். மேபி ரியலி பீப்புள் ஆர் பிளெஸ்ட் வித் சச் டேலண்ட்ஸ். அண்ட் ஹியர் வி ஆர், ஹியர் ஐ ஆம். அடுத்து வந்து பிரான்சிஸ் கிருபா சாருடைய கவிதைகள் தொகுப்பு. டிஸ்கவரி புக் பேலஸ். விலை வந்து ₹360. நல்ல ஒரு மனுஷன் இவரு. இவர் வந்து லைக் ஒரு மாதிரி வித்தியாசமான மனிதர் அப்படின்னு இவர் இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலி 2021 இறந்து போயிட்டாரு. இவர் கூட பழகின பல பேர் வந்து ஃபேஸ்புக்ல அந்த டைத்துல வந்து ரொம்ப இதாக எழுதிட்டு இருந்தாங்க. வித்தியாசமான மனுஷங்க, பாட்டுக்கு வருவார் நிப்பார், நம்ம சாப்பாடு வேணுமான்னு கேட்டா தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு. ஒன்னும் கேட்காத ஒரு மனுஷங்க அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன். பட் இஸ் அன் அமேசிங். அதனுடைய கவிதை தொகுப்பு எழுதி டெஃபினட்டா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு மனிதரை ஹானர் பண்ண மாதிரி நமக்கு இருக்கும். யா. அண்ட் அடுத்து வந்து வாட் வி ஹேவ் இஸ் கூப்பரசருடைய புனர்ஜென்மம் அப்படிங்கிற கதை. கூப்பரசர் தமிழ்ல பிகினர்ஸ் தாராளமா படிக்கலாம். ஃபன் டு ரீட். கூப்பரசருடைய இந்த புத்தகம் வந்து அகரம் பப்ளிகேஷன். அண்ட் இதோடைய விலை வந்து ₹150. தமிழ் சிறுகதைகள்லயும் வந்து சாருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள்லாம் படிக்கிறப்ப வந்து நம்ம ஒரு பிம்பம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பழைய ரைட்டர்ஸ் கஷ்டமா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அழுக வைக்கிற மாதிரி எழுதுவாங்க. பட் இட்ஸ் நாட் தட். தேர் ஆர் ஒர்க்ஸ் தட் ஆர் ஆக்சுவலி லிட்டரலி ஃபன் டு ரீட் அப்படின்னு. அடுத்து சுந்தர் ராமசாமி சாரோட ஒரு புளிய மரத்தின் கதை. ஒரு ஊர் வந்து எப்படியெல்லாம் மாறுது, அத வந்து ஒரு புளிய மரத்தின் வாயிலா சொல்லியிருப்பாரு. அதாவது இயற்கை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். மனிதர்கள் தான் நம்ம போட்டதை அபியூஸ் பண்றோம், எல்லா விஷயங்களையும் நம்ம தான் மாத்தணும் அப்படிங்கறத ரொம்ப நேர்த்தியா சொன்ன ஒரு புத்தகம். சுதர்ஷன் புக்ஸ் உடைய விலை வந்து ₹70. அண்ட் வி ஹேவ் சம் மோர் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் இருக்கு என்கிட்ட ஆக்சுவலி. நான் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் வந்து நான் முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா, உலக புகழ்பெற்ற காதல் நவீனங்கள் அந்த மாதிரி. அண்ட் கானசு சாருடைய நாவல்கள் ஒரு நாள் அப்படிங்கிறது. அண்ட் வி ஹேவ் சம் மோர் வண்ணதாசன் சார் அண்ட் வண்ணலிவன் சாருடைய புத்தகங்கள் இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் கலாப்ரியா சாருடைய ஒரு புத்தகம் இருக்கு. அண்ட் கலாப்ரியா சாரோட புத்தகத்தோட விலை வந்து சந்தியா பதிப்பகம் ₹95. இது வந்து குட்டி 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 கவிதைகள்ங்க, உளமுற்றுத்தி அப்படின்னு சொல்லிட்டு. தோப்பசி சாருடைய அழகின் அசைவு அப்படிங்கிற புத்தகம். இது வந்து பண்பாட்டு கட்டுரைகளோட முழு தொகுப்பு. காலச்சுவடு பதிப்பகம் ₹295 உடைய விலை. தோப்பசி சார் வந்து ஹீஸ் அண்ட் அமேசிங். இந்த ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதுறோட ஆளு. சாருடைய அழகர் கோயில் அப்படிங்கிற புத்தகம் வந்து வெரி பாப்புலர். இந்த புத்தகத்துல வந்து சம்பளம் அப்படிங்கிறது எப்படி வந்தது, இதை பத்தி நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். சம்பளம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது, ரியல் கலாச்சாரம் அப்படிங்கிறது அது வேற ஒரு விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சா தெரியும். அண்ட் வி ஹேவ் சம் மோர். வால்காவிலிருந்து கங்கை வேறு அப்படின்னு ராகுல சங்கராதித்யன் சார் எழுதின புத்தகம். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதாவது அங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற கதைகள், மேல இருந்து கீழே வரைக்கும், லைக் பல்வேறு இனங்களுடைய கதைகள். ஏன் நம்ம இந்தியாலே வந்து பல்வேறு தரப்புல இருக்க மக்களுடைய கதைகள் எல்லாமே இருக்கும். லைக் பெண்களுடைய பார்வையில ரொம்ப ஸ்ட்ராங்காவே போற மாதிரி இருக்கும் இது. அண்ட் இது வந்து புலம் பப்ளிகேஷன். இதோடைய விலை வந்து ₹400. அண்ட் வி ஹேவ் சம் மோர் புக்ஸ். பூமணி சாருடைய ஒரு புக் இருக்கு நம்ம கிட்ட, நைவேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. பூமணி சார் வந்து நிறைய சாகித்ய அகாடமிலாம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அண்ட் சாருடைய புத்தகங்கள் வந்து பல பாஷைகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சாரும் வந்து தமிழ் சிறுகதைகள்ல சாருக்குமே வந்து ஒரு தனி இடம். டிஸ்கவரி புக் பேலஸ் விலை வந்து ₹140. ராமமூர்த்தி சாருடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் ஒண்ணு இருக்கு என்கிட்ட. ஆக்சுவலி இது டிஸ்கவரி புக் பேலஸ் ₹150. இது நான் போய் வாங்கினேன்னு நினைக்கிறேன். மதுரையில ஏதோ ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க புக்கு கடையில, 30% என்னமோ. அப்ப போய் வாங்கினது வேதாமூர்த்தி சார் கரண்ட் எதிர்நீச்சல் சீரியலுடைய ஆதி குணசேகரன். பட் சாருடைய இது வந்து கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வயலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் சாரும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சாருடைய இதை வாங்கினது. இது சாரும் வந்து நவீன சிறுகதைகள் கேட்டகரியில எல்லாம் வந்து சாருடைய எழுத்துக்களும் வந்து டெஃபினட்டாவே இருக்கும். அண்ட்
தட் இஸ் இட் ஹேஸ் சம் மோர் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ். பூந்தென்றல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீப்ரு மொழியிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒர்க். நேஷனல் புக் ட்ரஸ்ட் இதோடைய விலை வந்து 65 rupees. அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தப்போ வாங்கின புத்தகங்கள்னு நினைக்கிறேன். ஸோ யா திஸ் இஸ் அவர் செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். அண்ட் இதுல வந்து நான் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து வேள்பாரி. வேள்பாரி ஆக்சுவலி நான் வேள்பாரி புக்கை வச்சு அதுக்கு மேல பொன்னியின் செல்வன் புக்கை வச்சு அதுக்கு மேல புக்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அதை இழுத்தேன் அப்படின்னா எல்லாமே வந்து இறஞ்சிரும் மொத்தமா. பிகாஸ் வி ஹேவ் அ குட்டி ரூம். நம்ம குட்டி ரூம்ல குட்டி ஸ்பேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நான் நடக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஸோ அதனால வந்து நான் வேள்பாரி மேலே வச்சிருக்கேன். நான் காட்டல் எடுத்து பட் வேள்பாரி பத்தி நம்ம சேனல்ல வந்து நம்ம தனியாவே வந்து ஒரு வீடியோவே பேசியிருக்கோம். நம்ம ஃபுல் ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன் அதுல. ஸோ இதுதான் நம்மளுடைய மொத்த தமிழ் புக் கலெக்ஷன். இவ்வளவுதான். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோ? நம்ம வந்து இங்கிலீஷ் புக் கலெக்ஷன் பத்தி பேசலாமான்னு சொல்லுங்க. இதான் சொன்னதுல வந்து உங்களுடைய ஃபேவரட் புத்தகம் என்ன எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.